ஓகே, இந்த கருத்தரங்கு 3 செக்ஷன்ஸா நடக்க போகுது. முதலாவது சப்ஜெக்ட் தெரிவு, சப்ஜெக்ட் செலக்ஷன், பாடத்தெரிவு. ஓகே, இரண்டாவது கற்கை நெறிகள். ஓகே, அந்த பாடத்தெரிவுகளுக்கான கற்கை நெறிகள் பற்றி பார்க்க போறோம். மூன்றாவது கேம்பஸ் என்ட்ரன்ஸ். ஓகே, இதுதான் 3 செக்ஷன்ஸ். நான் இந்த 3 செக்ஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் மற்ற ஸ்ட்ரீம்ஸ் காமர்ஸ், பயோ, மேத்ஸ், ஆர்ட்ஸ். ஓகே, இந்த ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ற நேரம் ஓகே மற்ற 3 ஸ்ட்ரீம்ஸ்லயும் சப்ஜெக்ட் தெரிவு ஆப்ஷன்ஸ் வந்து மிச்சம் குறைவா இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆள் நான் மேத்ஸ் எடுக்க போறேன், நான் பயோ எடுக்க போறேன் என்றால் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வெரி லிமிட்டட். அவங்களுக்கான தெரிவுகள் வந்து மிச்சம் லிமிட்டட். ஓகே, ஸோ அவங்க ஈஸிலி ஒரு சப்ஜெக்ட செலக்ட் பண்ணிடலாம். பட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ன்றவர் ஸ்டார்டிங்ல நீங்க ஆர்ட் அண்ட் முடிவு செஞ்சுட்டாலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது அட் த வெரி பிகினிங். ஓகே, ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு வேலை இருக்குது. என்னென்றால் நீங்க இந்த சப்ஜெக்ட சரியா செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இது ஒரு கடல். ஆர்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல். அதுல நிறைய சான்சஸ் இருக்குது. சப்ஜெக்ட் சரியா இன்ன சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது என்ற அவேர்னஸ் இல்லாம சப்ஜெக்ட்ஸ் தெரிவுகளை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம நாங்க வந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் ஸ்கூலால எங்களுக்கு ஜஸ்ட் தார சப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி பேரண்ட்ஸ் சொன்னதுக்காக வேண்டி இல்லாட்டி சகோதரர்கள் சொன்னதுக்காக வேண்டி சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணி கொண்டு போறவங்க தான் அதிகம் ஆர்ட்ஸ்ல. ஸோ அந்த ஒரு ஐடியா வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குறைவு. ஓகே, இப்போ அடுத்தது மெயின் ஐடியா என்னென்றால் ஆர்ட்ஸ் எடுத்தால் டீச்சிங் லோ. ஓகே, நல்ல ஹை ஸ்கோர் எடுத்தா லோ, இல்லாட்டி சரி ஒரு டீச்சர் சரி ஆயிட்டு போறேனே. ஓகே, இதுதான் சரி ஆயிட்டு போறேனே ஐடியா இல்லாம டீச்சராக வேணும். டீச்சர் ஆகணும் என்ற ஆசை இல்ல வேணும். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி ஓகே நிறைய யூ ஹேவ் வாஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஆனா உங்களுக்கு ஒரு ஐடியா இல்ல இதை செஞ்சா எனக்கு இப்படி ஆகணும்ன்றது. ஓகே, சோ முதலாவது விடயம் நான் வந்து சப்ஜெக்ட் தெரிவுகளுக்கு போறதுக்கு முதலாவது விடயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கான திறமை என்னன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடணும். நீங்க சப்ஜெக்ட் செலக்ஷன் உங்களுக்கு போகும்போது உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு உங்களோட உமாவோ உங்களோட பாப்பாவோ உங்களோட சகோதரரோ உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட சிப்ளிங்ஸோ யாரும் நிர்ணயிக்கிறல்ல. உங்களோட திறமை உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, வெளியால் ஒருத்தர் வந்து இதுதான் உங்களுக்கு கேளு நீங்க இதுதான் செய்யணும்ன்றா இல்ல. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதை டிசைட் பண்ணணும். இதுக்கு நீங்க யூ கேன் டேக் டைம். எடுத்திருக்கிறேன் உண்மையா நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறேன்னா உங்களோட திறமை உண்மையான திறமை என்னன்றத நீங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஓகே அதை யோசிச்சு அதை டிசைட் பண்ணுங்க ஆரம்பத்தில். ஓகே, அதை டிசைட் பண்ணிட்டீங்க என்றால் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க போக வேண்டியது வந்து சப்ஜெக்ட் செலெக்ஷன். ஓகே, எந்த திறமை இது, நான் இதாக வேண்டி எனக்கு இந்நாள் ஆகணும், இதுதான் எந்த பேஷன். ஓகே, பேஷன் இல்லாம ஒரு ஜாபுக்கு போறால் தான் 1 வருஷத்துக்கு மேல அந்த ஜாப்ல இருக்கலாம், 2 வருஷத்துக்கு மேல ஜாப்ல இருக்கலாம். பாஸ் பேசுறாங்க இல்லாட்டி மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை. ஏன்? உண்மையான ஆசை இல்லை. எந்த ஜாப் எடுத்தாலும் ஒர்க் லோட் இருக்கும், எந்த ஜாப் எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். பட் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஒர்க் லோட என்ஜாய் பண்ணி செய்யணும்டா வந்து உங்களுக்கான அந்த பேஷன் இருக்கும். பேஷன்ன்றது அது அந்த ஜாப் செய்ய வேண்டிய அது செய்யணுமான ஆசை. ஓகே, சோ இது வரணும்டா உங்களோட திறமை உங்களோட பொட்டன்ஷியலை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும், என்னன்றத முடிவு செய்யணும். ஓகே, அதுக்கு பிறகு நீங்க உங்களோட சப்ஜெக்ட் செலெக்ஷனுக்கு போகணும். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்றத ஏதோ ஒரு விதத்துல நீங்க தேடி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட்ஸ் உள்ளுக்கு போவோம். ஓகே, ஸோ மற்ற ஸ்ட்ரீம்ஸ்ல நான் சொன்ன மாதிரி மேக்சிமம் 3-4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு.
ஓகே. பட் ஆர்ட்ஸ் பிரிவை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 30க்கு கூடையான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஈஸி ஆக்சஸ்ல. ஓகே, பொதுவா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்ப சப்ஜெக்ட்ஸ் கூடன்றதால ஸ்டார்டிங்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் கேட்டகரைஸ் பண்றாங்க. ஓகே, 4 மெயின் டாபிக்ஸுக்கு கீழே 4 முக்கியமான தலைப்புகளுக்கு கீழே தொகுதிகளுக்கு கீழே இந்த சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது, பாடங்கள் வரப்போகுது. ஓகே, முதலாவது அந்த 4 தொகுதிகளையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஐம் சாரி, எனக்கு ஸ்லைட்ஸ் இல்ல, அதால நான் சொல்றத கவனமா கேட்டா போதும். ஓகே, முதலாவது சமூக விஞ்ஞான தொகுதி, சோஷியல் சயின்சஸ் என்று சொல்லுவோம். ஓகே, இரண்டாவது சமயங்களும் நாகரிகங்களும், மூன்றாவது அழகியற் கற்கை, எஸ்தெட்டிக் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம், நாலாவது மொழிகள், லாங்குவேஜஸ். ஓகே, சோ இந்த 4ம் தான் மெயின் ஏரியாஸ். ஓகே, நீங்க செலக்ட் பண்ண போற சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த 4 ஏரியால இருந்தும் தான் செலக்ட் பண்ணணும். ஆரம்பத்துல நீங்க சப்ஜெக்ட் செலக்ஷன் உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த 4 ஏரியா இப்படி இருக்குதுன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளவே வேணும், ஏன்ன்றத கடைசியில சொல்றேன். ஓகே, சோ முதலாவது கற்கை நெறி வந்து சமூக விஞ்ஞான தொகுதி, முதலாவது பாடத்தொகுதி வந்து சமூக விஞ்ஞான தொகுதி. ஆக கூடையான சப்ஜெக்ட்ஸ் வாரது வந்து ஆர்ட்ஸ்ல இந்த சமூக விஞ்ஞான தொகுதிக்கு கீழே. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் சொல்றது எல்லாமே வந்து யுஜிசி கல்வி அமைச்சால சொன்ன சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப்டர் 2016. ஓகே, 2016 இல்லாட்டி 2017க்கு பிறகு வந்தது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸ்ல சில மிச்சம் இல்ல, பெரிதா இல்ல, ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வரலாம். ஓகே, பட் மெயின்லி இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த ஏரியாஸ் இருக்கும். விஞ்ஞான தொகுதிக்கு கீழே சப்ஜெக்ட் செட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆக கூடையான சப்ஜெக்ட்ஸ், ஆக கூடையான பாடங்கள் இருக்கிறது வந்து சமூக விஞ்ஞான தொகுதிக்கு கீழே. ஓகே, so which means that சமூக விஞ்ஞான தொகுதி பாடங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. ஓகே, சோ அதுக்கு கீழே வர சப்ஜெக்ட்ஸ்ல முதலாவது பொருளியல், எக்கனாமிக்ஸ், புவியியல், ஜியோகிராஃபி, வரலாறு, மனைப்பொருளியல், விவசாய விஞ்ஞானம், கணிதம், இணைந்த கணிதம். பாருங்க, கணிதம் கூட இருக்கு ஆர்ட்ஸ்ல. ஆர்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள் ஒரு குவான்டிட்டி சர்வேரா போயிடும். ஆர்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள் பிஎஸ்சி எடுக்கணும், பிஏ தான் எடுக்கணும் இல்ல, பிஎஸ்சி டைட்டிலுக்கு போகலாம். இப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதுக்கு வாரேன். இணைந்த கணிதம், கம்பைன் மேத்ஸ், அரசியல் விஞ்ஞானம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கணக்கீடு, வணிக புள்ளி விவரவியல், அடுத்தது ஐடி, தொடர்பாடல், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், அடுத்து மீடியா, சோ வணிக புள்ளி, பிசினஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ். இன்னும் 2 மிஸ் பண்ணிட்டேன், லாஜிக் என்ற மாதிரி இந்த மாதிரியான பாடங்கள் வந்து சமூக விஞ்ஞான தொகுதிக்கு கீழே. ஓகே, சோ திருப்பி சொல்றேன் அந்த சப்ஜெக்ட்ஸ: பொருளியல், புவியியல், வரலாறு, மனைப்பொருளியல், விவசாய விஞ்ஞானம், கணிதம், இணைந்த கணிதம், அரசியல் விஞ்ஞானம், கணக்கீடு, வணிக புள்ளி விவரவியல். சில சப்ஜெக்ட்ஸ் நான் இங்கிலீஷ்ல சொன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். ஐடி உங்களுக்கு தெரியும், மீடியா, அளவியல், லாஜிக், அடுத்த தொழில்நுட்ப பாடங்கள். இது எல்லாமே வந்து சமூக விஞ்ஞான தொகுதிக்கு கீழே வர பாடங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட்ஸை நீங்க ஐடியாவை எடுத்துக்கோங்க. இரண்டாவது தொகுதி சமயங்களும் நாகரிகங்களும். ஓகே, ரிலிஜன், சிவிலைசேஷன் சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு கீழே வாரது எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ரிலிஜன்ஸ்: புத்திசம், ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, கிரீக், இஸ்லாம். Okay, so Buddhism, Buddhist civilization, Hinduism, Hindu civilization, நாகரிகம், கிறிஸ்டியன் நாகரிகம், அங்கெல்ல கிரேக்க நாகரிகம், அடுத்தது இஸ்லாமிய நாகரிகம். வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வாரது வந்து சமயங்களும் நாகரிகங்களுக்கும் கீழே. ஓகே, அந்த தொகுதிக்கு கீழே.
மூன்றாவது தொகுதி அழகிய கற்கை aesthetic subjects. அதுல drawing வரைதல், நடனம், சங்கீதம், நாடகம், அரங்கியல். ஓகே, திரும்ப சொல்றேன். அழகிய கற்கைக்கு கீழே வர சப்ஜெக்ட்ஸ் drawing, நடனம், சங்கீதம், நாடகம், வரைதல், நடனம், சங்கீதம், நாடகம், அரங்கியல். நான்காவது பாடத்தொகுதி மொழிகள், languages. ஓகே, நல்லா உதாரணமா கேளுங்க. இந்த மொழிகளையும் திருப்பி மூணா டிவைட் பண்றாங்க, மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னாவது தேசிய மொழிகள், இரண்டாவது சாஸ்திரிய மொழிகள், மூன்றாவது வெளிநாட்டு மொழிகள். ஓகே, தேசிய மொழிகளுக்கு கீழே வாரது உங்களுக்கு தெரியும், தமிழ், சிங்கள, இங்கிலீஷ். தேசிய மொழிக்கு கீழே வாரது தமிழ், சிங்கள, இங்கிலீஷ். சாஸ்திரிய மொழிகளுக்கு கீழே வாரது அரபிக், பாலி, சன்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். ஓகே, அரபு, பாலி, சமஸ்கிருதம். வெளிநாட்டு மொழிகளுக்கு கீழே நாங்க ஜப்பானீஸ் டீச் பண்ணுவோம், சைனீஸ், ரஷ்யன், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மனி. ஓகே, சோ தேசிய மொழிகளுக்கு கீழே வர பாடங்கள் தமிழ், சிங்கள, இங்கிலீஷ். அதே மாதிரி சாஸ்திரிய மொழிகளுக்கு கீழே வர்றது அரபு, பாலி, சமஸ்கிருதம். வெளிநாட்டு மொழிகளுக்கு கீழே வர்றது ஜப்பானீஸ், சைனீஸ், ரஷ்யன், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மனி. ஓகே, சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வாரது வந்து மொழிகளுக்கு கீழே. ஓகே, அடுத்தது நாங்க சப்ஜெக்ட் செலெக்ஷனை பத்தி பார்ப்போம். சோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் தொகுதிகள் பார்த்தோம். தொகுதிகளுக்கு கீழே வர சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி சமூக விஞ்ஞான தொகுதிக்கு கீழே தான் அதிகமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டாவது மொழிகள் பார்த்தோம், நிறைய மொழிகள் இருக்கு. அடுத்தது சமயங்களும் நாகரிகங்களும், அண்ட் லாஸ்ட் அழகிய கற்கைகள்லையும் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் கூடையான சப்ஜெக்ட்ஸ் இல்ல, பட் ஆக கூடமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு சமூக விஞ்ஞான தொகுதிக்கு கீழே. ஓகே, அடுத்தது சப்ஜெக்ட் செலெக்ஷன், பாடத்தெரிவு எப்படி இருக்கணும்ன்றத பார்ப்போம். ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் தொகுதி எடுப்போம். ஓகே, சமூக விஞ்ஞான தொகுதி அதை எடுத்து அங்க எப்படி நாங்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும் என்று பார்ப்போம். பொதுவான கருத்து வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஆவது சோசியல் சயின்ஸ்ல இருந்து எடுக்கணும். 3 சப்ஜெக்டுமே, 3 பாடமுமே நான் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணலாம். இதை நீங்க நோட் பண்ணிக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களோட சப்ஜெக்ட் செலெக்ஷன்ல சோசியல் சயின்ஸ் தொகுதிக்கு கீழே வர பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்டையும் தெரிவு செய்யலாம், நோ ப்ராப்ளம். குறைந்தது ஒரு சப்ஜெக்ட் சரி செலக்ட் பண்ண வேணும் என்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து. ஓகே, பட் எக்ஸெப்ஷன் என்னதென்றால் எக்ஸெப்ஷன் விதிவிலக்கு, அதாவது நீங்க சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாம வேற சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்டா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. 3 ரூல்ஸ் இருக்கு. இந்த 3 ரூல்ஸையும் தவிர உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை விட முடியாது. ஓகே, சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதுல பிரச்சனையும் இல்லை. எப்படியோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்றால் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இந்த பாடத்தெரிவிலை அமைத்துக் கொள்ளலாம். ஓகே, சோ முதலாவது ரூல் என்னென்றால் நீங்க 3 தேசிய மொழிகளை செலக்ட் பண்ணினால், ஓகே, உங்களுக்கு தெரியும் தேசிய மொழிகள் வந்து தமிழ், சிங்கள, இங்கிலீஷ். இந்த 3 தேசிய மொழிகளையும் செலக்ட் பண்ணினால் நீங்க சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை ஒமிட் பண்ணலாம், அதை நீங்க எடுக்க தேவையில்லை. ஓகே, சோ நீங்க சிங்கள, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணணும்.
இதை செலக்ட் பண்ணினால் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் சமூக விஞ்ஞான தொகுதியில இருந்து எந்த விதமான ஒரு சப்ஜெக்டையும் எடுக்க தேவையில்லை. ஓகே, இரண்டாவது ரூல் என்னென்றால் நேஷனல் லாங்குவேஜ் தேசிய மொழிகளையும் ஒரு சாஸ்திரிய மொழியையும் எடுத்தால், ஓகே, தேசிய மொழி நான் சொல்லுவோமே, நீங்க தமிழையும் இங்கிலீஷையும் எடுக்கிறீங்க, இல்லாட்டி தமிழையும் சிங்களையும் எடுக்கிறீங்க, அதோட ஒரு சாஸ்திரிய மொழி எடுக்கணும் உங்களுக்கு. அரபிக் இல்லாட்டி பாலி இல்லாட்டி சான்ஸ்கிரிட், ஏதாவது ஒரு மொழி நீங்க நேஷனல் லாங்குவேஜஸோட உங்களோட தேசிய மொழியோட உங்களோட ஏதாவது சாஸ்திரிய மொழிகளோட கம்பைன் பண்ணி கொண்டீங்கள் என்றால் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஒமிட் பண்ணலும். ஓகே, நேஷனல் லாங்குவேஜஸ் அதாவது தேசிய மொழிகளோட சேர்த்து சமஸ்கிருத மொழிகளை தேசிய மொழிகளையும் சமஸ்கிருத மொழிகளையும் சேர்த்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணலும். சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தவிர அதை விட்டுட்டு ஒமிட் பண்ணிட்டு. ஓகே, இது ரெண்டாவது ரூல். மூன்றாவது ரூல், இரண்டு லாங்குவேஜஸோட, ஓகே, இரண்டு மொழிகளோட நீங்க வந்து இரண்டு மொழிகளோட நீங்க வந்து அழகியல் இல்லாட்டி ஏதாவது ஒரு சமயம். ஓகே, அழகியல் என்ன உங்களுக்கு தெரியும், வரைதல், நடனம், சங்கீதம், நாடகம், அரங்கியல். ஓகே, இந்த 5ல ஏதாவது உண்டு. அப்படி இல்லாட்டி சமயங்கள்ல ஏதாவது உண்டு. சமயங்கள் என்ற நேரம் புத்திசம், ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, கிரீக், இஸ்லாம், இது எல்லாத்துடையும் நாகரிகங்களும் சேர்ந்து இருக்குது. ஓகே, சோ இதுல ஏதாவது ஒன்று. உங்களுக்கு 2 அழகியல் சப்ஜெக்ட்ஸும் ஒரு லாங்குவேஜும் செலக்ட் பண்ண முடியாது. 2 லாங்குவேஜஸும் ஒரு அழகியல் இல்லாட்டி ஒரு சமயம் சார்ந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஓகே, இந்த 3 ரூல்ஸையும் மீறி உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒமிட் பண்ண முடியாது என்றதுதான் பொதுவான கருத்து. ஓகே, சோ அடுத்த பாடத்தொகுதி சமயங்களும் நாகரிகங்களும். இதை எப்படி செலக்ட் பண்ணுன்னு பார்ப்போம். பொதுவா இந்த பாடத்தொகுதியில பொதுவான கருத்து சமயங்கள் நாகரிகங்கள் என்ற தொகுதியில அட்லீஸ்ட் 2 ஓகே லோ எடுக்கிறேன்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க, நான் வாரேன். ஓகே, அந்த டாபிக்கு வாரேன். ஓகே, ஸோ சமயங்கள் இந்த செக்ஷனுக்கு கீழே உங்களுக்கு மேக்சிமம் 2 சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இங்க இருக்கிற ஒரே ரூல் என்னன்றால் உங்களுக்கு இஸ்லாமும் இஸ்லாமிய நாகரிகமும் செலக்ட் பண்ண முடியாது. இப்ப இருந்துச்சு. ஓகே, நான் நினைக்கிறேன் before 2005 if I'm right. ஓகே, ஒரு பீரியட் இருந்துச்சு. அதுல உங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாமிய நாகரிகம் என்று 2 பாடங்களாக தெரிவு செய்ய முடியும். இப்போ அப்படி முடியாது. இஸ்லாம் எடுத்தா இஸ்லாமிய நாகரிகம் எடுக்கலாம். ஓகே, புத்திசம் எடுத்தா புத்திஸ்ட் சிவிலைசேஷன் எடுக்கிறல்ல. ஓகே, புத்திசம் அண்ட் ஹிந்துயிசம் இப்படி எடுக்கலாம், இல்லாட்டி புத்திசம் அண்ட் இஸ்லாம் இப்படி எடுக்கலாம். இதுதான் இந்த சப்ஜெக்ட் தொகுதிக்கு கீழே இருக்கிற ஒரே ரூல். ஓகே, அடுத்தது அழகியல். இதுல ஒரே ரூல், மேக்சிமம் 2 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். ஓகே, மேக்சிமம் 2 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். அடுத்த பாடத்தொகுதி உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், ஒன்றோ ஒரு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க
பண்ணிக்கணும். ஓகே, இது அழகியல். நான்காவது லாங்குவேஜஸ். நான் ஐசிடி தான் நான் சொன்னேன். இதெல்லாம் வருது வந்து சோசியல் சயின்சஸ் கீழே. ஓகே, தொழில்நுட்ப கற்கை நெறிகள் எல்லாம் வாரது வந்து சோசியல் சயின்சஸ் கீழே. ஓகே, இது கடைசி வந்து லாங்குவேஜஸ், மொழிகளுக்கான தொகுதி. இதுல வந்து மேக்சிமம் நான் சொன்ன முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 3 நேஷனல் லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணலாம். தேசிய மொழிகள் 3ஐயும் செலக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ், தமிழ், சின்ஹலாந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அடுத்தது இதுலயும் உங்களுக்கு வேணுமென்றால் மேக்சிமம் 2 லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணி அடுத்தது சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி மூன்றாவது ரூல், ஒரு நேஷனல் லாங்குவேஜும் 2 சாஸ்திரிய மொழிகளையும் சேர்த்து செய்யலாம். ஒரு நேஷனல் லாங்குவேஜ், ஒரு தேசிய மொழியும், நான் சொல்லுவேன் நீங்க தமிழும் பாலி சன்ஸ்கிருத், அப்படி இல்லாட்டி தமிழ், அரபு, சமஸ்கிருதம், 2 தேசிய மொழிகளுக்கான தொகுதிக்கு கீழே தான் வந்து சிங்கள வரும். தேசிய மொழிகளுக்கான தொகுதிக்கு கீழே வர சப்ஜெக்ட்ஸ் தான் தமிழ், சிங்கள, இங்கிலீஷ். இந்த செகண்ட் லாங்குவேஜ் என்று சொல்ற கன்செப்ட் வந்து அது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது நான் அதை பத்தி பேச போனா அது ஒரு வாஸ்ட் ஏரியா. அது எங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். இந்த செகண்ட் லாங்குவேஜ் என்ற அந்த கல்ச்சர் அது வாரது, அது அந்த கொலோனியல் பீரியட்ல இருந்து அப்படித்தான் அந்த டெர்மினாலஜி, அந்த செகண்ட் லாங்குவேஜ் என்ற டெர்மினாலஜி வந்து அப்படித்தான் வருது. ஓகே, நீங்க அதை டேக் இட் அவுட் ஆஃப் மைண்ட். ஓகே, நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட பாட தொகுதிகளுக்கான விவரம் தானே உங்களுக்கு தேவை. ஸோ நேஷனல் லாங்குவேஜஸ், தேசிய, ஓகே நான் ரிப்பீட் பண்றேன், தேசிய மொழிகளுக்கான பட்டியலுக்கு கீழே வாரது வந்து தமிழ், சிங்கள, இங்கிலீஷ். ஓகே, ஸோ லாங்குவேஜஸ் செலக்ட் பண்றதுக்கான ரூல்ஸ்ல முதலாவது உங்களுக்கு மேக்சிமம் 2 லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணலாம். ஓகே, மேக்சிமம் ஏதாவது 2 லாங்குவேஜஸோட உங்களுக்கு ஒரு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட சேர்த்து படிக்கலாம். ஓகே, இரண்டாவது 3 தேசிய மொழிகளையுமே எடுக்கலாம். தமிழ், சிங்கள, இங்கிலீஷ், இந்த 3ஐயுமே படிக்கலாம். மூன்றாவது ஒரு நேஷனல் லாங்குவேஜ் மொழியோட 2 சாஸ்திரிய மொழிகளை சேர்த்து கற்கலாம். ஓகே, சாஸ்திரிய மொழிகள் உங்களுக்கு தெரியும், அரபு, பாலி, சன்ஸ்கிருத், சமஸ்கிருதம். ஓகே, சோ அரபு, பாலி, அதோட இங்கிலீஷ், அப்படி இல்லாட்டி பாலி, சமஸ்கிருதம், அதோட தமிழோ இங்கிலீஷோ whatever. ஓகே, எப்படியோ ஒரு தேசிய மொழியோட 2 சாஸ்திரிய மொழியை சேர்த்து உங்களுக்கு கற்கலாம். Hope that is clear. Okay, thank you. ஓகே, கேட்டிக்கிற क्वेश्चंस ஆன்சர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நாங்க பார்க்கிறது கலை பிரிவுகளுக்கான கற்கை நெறி. ஓகே, இப்போ நாங்க பார்த்தது ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு செலக்ட் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட்ஸ். இதே ஒரு கடல், இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரூல்ஸ் வேற இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணித்தான் நீங்க இந்த சப்ஜெக்ட் செலக்ஷனை பண்ணணும். ஓகே, சோ அடுத்தது நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ண நேரம் இன்னொரு விஷயம், உங்களோட வளம், உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளலாம். பட் ஸ்டில் என்னைய பொறுத்த வரைக்கும் A level அந்த போக்குல மேக்சிமம் செல்ஃப் ஸ்டடி முக்கியம். ஓகே, செல்ஃப் ஸ்டடி தான் என்னைய பொறுத்த மட்டும் இல்ல. ஓகே, நீங்க எங்க போய் என்ன படிச்சாலும் செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் செலெக்ஷன் நேரம் உங்களுக்கு வசதியான அந்த ஃபெசிலிட்டிஸ், வசதிகள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். நோட்ஸ் எடுக்கணும். இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும் போது
ஒரு ட்ரையல் பேசிஸ்ல போய் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் கிளாஸஸ். ஓகே, போய் அதுக்கு சான்ஸ் தருவாங்க, போய் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் எங்களோட கேம்பஸ்லயும் இருந்துச்சு, அது கேம்பஸ் வந்து ஸ்டார்டிங்லயும் இருந்துச்சு. எல்லா ஒரு மாசம் ஃபுல்லா எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அது பிறகு எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். 1 month டைம் தந்தா அதுக்கு பிறகு தான் நாங்கள் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சைன் ஆன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயும் சில ஸ்கூல்ஸ்ல அப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் நிறைய வளங்கள் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல, நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் கொடுக்குற ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு அப்படி அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி இல்லைனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்ச், எதையும் நீங்க எடுக்கும் போது ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க தானே. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு யாராவது செஞ்ச ஆட்கள் இருந்தாங்கன்னா நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம், ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த சப்ஜெக்ட்ல இதுதான் கான்டென்ட், இதுதான் விடயம்ன்றத கொஞ்சம் தேடி பார்க்கலாம். ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னத்த சொன்னாலும், நீங்க எவ்வளவு கருத்தரங்கு போனாலும் உங்களோட பர்சனல் ரிசர்ச் ஒண்ட போடுற நேரம் தான், உங்களோட பர்சனல் எஃபர்ட் ஒண்ட போட்டு அதை தெரிஞ்சு கொள்ற நேரம் தான் உங்களுக்கு அதுல ஃபீல் தி இம்பார்ட்டன்ஸ். அண்ட் அது அந்த டைம் அப்பதான் நீங்க டெடிகேட் ஆகுவீங்க டுவர்ட்ஸ் செலெக்ஷன் ஸ்டடீஸ். ஓகே, மூன்றாவது கலை பிரிவுகளுக்கான கற்கை நெறிகள். ஓகே, கற்கை நெறிகள் இப்ப நாங்க பார்த்ததெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். இப்போ நாங்க கேம்பஸ்ல இல்லாட்டி கலை பிரிவு இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கிற பாடத்தொகுதிகளைத்தான், அந்த கற்கை நெறிகளைத்தான் பார்க்க போறோம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கேம்பஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஓகே, முதலாவது விடயம் வந்து எல்லா மத்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோ, மேத்ஸ், கமர்ஸ் இதுல இருக்கிற கற்கை நெறிகளை விட அதிகமான கற்கை நெறிகள் இருக்கிற ஸ்ட்ரீம் வந்து ஆர்ட்ஸ். ஓகே, சோ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அது கேம்பஸ் என்டர் ஆகுறதுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஓகே, அது ஒரு ஓகே, சோ நீங்க நினைக்கலாம் கேம்பஸ் கிடைக்குமோ தெரியா, 1.2 எடுத்தாலும் 1.4 எடுத்தாலும் சம்டைம்ஸ் நான் கேம்பஸ் எனக்கு கிடைக்காது. எடுக்கிற சப்ஜெக்ட்ஸை பொறுத்து. ஓகே, சில வேளை ஜெட் ஸ்கோர் அடிப்படை இல்லாம, ரேங்கிங் இல்லாம, ஒழுங்கான ஒரு ரேங்க் இல்லாம, ஒழுங்கான ஒரு ஜெட் ஸ்கோர் இல்லாம கூட மேபி 0.7 எடுத்தாலும் சில சப்ஜெக்ட்ஸ் அடிப்படையில, சில சப்ஜெக்ட் சிலெக்ஷன்ஸால கேம்பஸ் போற ஆட்கள் இருக்கிறாங்க ஆர்ட்ஸ்ல. ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் என்ட்ரன்ஸ் வந்து அதிக அளவுல சான்சஸ் இருக்கிற ஒரு துறை வந்து ஆர்ட் ஸ்ட்ரீம். ஓகே, அண்ட் ஆர்ட் ஸ்ட்ரீம்ல இப்ப ஒரு 9 8 எடுத்த ஒரு ஆள் வந்து ஆர்ட்ஸ் போறல, தரம் குறைவு இப்படி நினைச்சா அது பிழை, முற்றிலும் பிழையான ஒரு கருத்து. ஓகே, உங்களுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை, பயோ எடுக்கலாம், கமர்ஸ் எடுக்கலாம், மேத்ஸ் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் தேர் ஆர் சான்சஸ். ஓகே, சான்சஸ் இருக்கு. அதாவது 9 எடுத்து பயோபே போய் கேம்பஸ் போகாத ஆட்களும் இருக்கிறாங்க, நிறைய போற ஆட்களும் இருக்கிறாங்க. நான் டிமோட்டிவேட் பண்ணல, பட் உங்களோட விஷ், உங்களோட பேஷன் என்னன்றத எல்லாரும் எடுக்கிறாங்க, எல்லாரும் என்ன டாக்டராக சொல்றாங்கன்னு நீங்க டாக்டராக வேணும். உங்களோட திறமை என்ன, நீங்க என்ன எதாக விரும்புறீங்களோ, உங்களுக்கு அந்த பேஷன் இருந்துச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்க ஹைலைட் ஆகுங்க அந்த ஃபீல்ட்ல. என்ன கருத்து அதுதான். நீங்க எதை எடுத்தாலும், என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை மைண்ட்ல வச்சுட்டு போங்க. நீங்க 8 எடுத்தவராலண்டா ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் தட் பொட்டன்ஷியல். உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ்ல ஈஸியா நீங்க அந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் மூலம் கூட கேம்பஸ் என்டர் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஓகே, அது நான் இந்த கற்கை நெறிகள் கடைசியில கொஞ்சம் சொல்றேன். சோ கலைப்பிரிவுக்கான கற்கை நெறிகளை தான் இப்ப சொல்ல போறேன். இதை 2 வகையா பிரிக்கலாம். முதலாவது நேரடியாக, அதாவது டிரெக்டா உங்களுக்கு ஒரு 15 கற்கை நெறிகள் இருக்கு. லோ, ஆர்ட்ஸ், சம்பந்தமான பொதுவான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு 15 கற்கை நெறிகள் இருக்கு. ஏனைய துறைகள்ல இருந்து ஒரு 29 கற்கை நெறிகள் இருக்கு. சோ டோட்டலா கிட்டத்தட்ட 44 கற்கை நெறிகள் இருக்கு.
நான் என்ற நேரம் எனக்கு தெரிஞ்சு ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துல அட்லீஸ்ட் 40 கற்கை நெறிகள் இருந்துச்சு. ஸோ டோட்டலா 44 கற்கை நெறிகள் இருக்கு. ஸோ பாருங்க அந்த வெரைட்டிய. இத்தனை கற்கை நெறிகள் ஏதாவது ஒன்றுக்காவது எங்களுக்கு போயிடலாம் போகுமா? சான்சஸ் ஹை. உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதுல பேசிக் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் உள்ளுக்கு ஒரு 600 பேர் எடுப்பாங்க. ஓகே. சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஆர்ட்ஸ்ல ஸ்பெஷல் இன்டேக் எடுப்பாங்க. ஸ்பெஷல் என்ற நேரம் இப்போ சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட்ஸை பொறுத்து ஓகே ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட குறைவான ஆட்கள் எடுத்துக்கிறாங்க என்றால் இப்ப அந்த கற்கை நெறிக்கு தேசிய ரீதியில போட்டி செஞ்சு ஒரு செட் இருப்பாங்க. அதை விட அவங்க ஸ்பெஷலா கொஞ்சம் பேர் இன்டேக் பண்ணுவாங்க. ஏன் இந்த சப்ஜெக்ட் இவங்க எடுத்துக்கிறதுக்காக வேண்டி ஸ்பெஷலா இன்டேக் பண்ணுவாங்க. அப்படி ஸ்பெஷல் இன்டேக் ஒரு 160 பேர் எடுத்துப்படும். ஓகே. அடுத்தது தொடர்பாடல் கற்கை நெறிகள் என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் எடுப்பாங்க. இது இருக்குது வந்து யூஎஸ்எல்ல மட்டும். ஓகே. அடுத்தது சமாதானமும் முரண்பாடுகள் தீர்த்தலும் அண்ட் ஒரு கற்கை நெறிக்கு அதுக்கு ஒரு 35 பேர் எடுப்பாங்க. அதுக்கு அலனியல் இருக்கு. ஜெயவர்தனபுரையிலையும் இருக்கு. இஸ்லாமிய கற்கை நெறிகள் என்ற ஒரு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட இது எக்ஸாக்ட் நம்பர் இல்ல, கிட்டத்தட்ட இது இப்ப கூடி அதிகரிச்சிருக்குது. இது வந்து 2008 ரிப்போர்ட்னு நினைக்கிறேன். சோ இப்ப அதிகரிச்சிருக்கு. இது ஆர்ட்ஸ்ல தமிழ் செலக்ட் பண்ணணும்டா சி இருக்கணுமான்னு கேட்டிருக்கிறீங்க. எஸ் இருந்தாலும் போதும். ஓகே. தமிழே செய்யாமலும் தமிழ் செய்யவும் முடியும். ஓகே, நான் அதை சொல்றேன் கடைசியில. அரபிக் செய்யலாம், ஒரு 200 பேர் எடுப்பாங்க. அதுவும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கி. சமூக பணி என்ற ஒரு கற்கை நெறி இருக்கே. ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்றல், இங்கிலீஷ் as a second language. ஓகே. இப்ப எந்த ஃபீல்டும் வந்து இது சம்பந்தமானதான். என்றது வந்து டீச்சிங் இங்கிலீஷ் as a second language. ஓகே. சோ இப்ப செகண்ட் லாங்குவேஜா கற்றல்ன்றது அதோட வாரது தான் இந்த டீச்சிங் இங்கிலீஷ் as a second language. ஓகே. சோ அது ஒரு கற்கை நெறி. அடுத்தது சங்கீதம், ஒரு 430 பேர் கிட்டத்தட்ட. ஆனா இது இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கூடி இருக்கு. நடனம், நாடக அரங்கியல், அடுத்தது கற்புல தொழில்நுட்ப கலை, சித்திரக்கலை, சித்திரம் வடிவமைப்பு, அடுத்தது நிலத்தோற்ற கட்டடக்கலை. சொல்லுங்க, ஜியோகிராஃபி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போகலாம். ஓகே. ஒரு 50 பேர் எடுப்பாங்க. சட்டப்பீடம், நீங்க லாஜிக் எடுத்திருக்கலாம். சட்டப்பீடம் கிடைக்கிறது வந்து இப்ப நீங்க எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் 350 பொதுவா. ஓகே, இது கூடலாம். ஃபர்ஸ்ட் 350 வந்து லோ என்டர் ஆவாங்க. ஓகே. சப்ஜெக்ட் இதுதான் எடுத்திருக்கணும்ன்றது மஸ்ட் இல்ல. பட் லாஜிக் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. பட் நீங்க 3A எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லோ கிடைக்காது. உங்களுக்கு O லெவல் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ்ல சி இல்லாட்டி குறைஞ்சது சி இருக்கணும். ஓகே. ஒரு ஆள் லோ ஃபீல்ட பத்தி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சோ அது என்டர் ஆகணும்டா இங்கிலீஷ் மேத்ஸ் உங்களுக்கு கட்டாயம் குறைஞ்சது சி இருக்கணும். ஏ ஃபைன். ஓகே. அடுத்தது கணக்கிடல், முகாமைத்துவம், அக்கவுண்டிங் மேனேஜ்மெண்ட். சி காமர்ஸ் செஞ்சுதான் நீங்க அக்கவுண்டிங் ஃபீல்டு போகணுமெண்டு இல்ல. காமர்ஸ் செஞ்சுதான் நீங்க எக்கனாமிக்ஸ் ஃபீல்டுக்கு போகணுமெண்டு இல்ல. உங்களுக்கு எடுக்கலாம். நீங்க எக்கனாமிக்ஸ் ஒரு பாடமா எடுக்கலாம்.
ஓகே, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜின்றதும் அதுவும் இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்டா எடுத்திருக்கலாம். எடுத்து இப்போ நீங்க இந்த சப்ஜெக்ட செலக்ட் பண்றதுக்கு நீங்க இந்த பாடங்கள் தான். இப்ப நிறைய பேர் என்னட்ட டைரக்டா மெசேஜ் பண்றாங்க, இந்த சப்ஜெக்ட் எடுத்தா இதுக்கு போகலாமான்ட்டு. நான் என்ட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எங்கட கேம்பஸ்ல நான் போன நேரம், நான் என்டர் ஆகின நேரம், நான் செஞ்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐடி, பொலிட்டிக்கல், இங்கிலீஷ். ஓகே, பட் எனக்கு ஒரு சான்ஸ் தந்தாங்க. 3A எடுத்தா மட்டும்தானா லோ கிடைக்கும்? நல்ல கேள்வி. 3A இப்ப ரேங்கிங் அடிப்படையில தான் லோ எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ்ல எடுக்கிற ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இந்த இதுக்கு தான் போகுது, லோக்கு தான் போகுது. ஓகே, சோ பொதுவா 3A's எடுக்கிற ஆட்கள் மேபி அந்த டைம்ல அந்த ரேங்கிங் அடிப்படையில ஓகே 350 பேர் எடுக்கிறாங்கடா, 350 பேர் உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் 350 will enter low faculty. ஓகே, சோ ஒரு ரேஞ்ச் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் ஒரு Z ஸ்கோர் ஸ்பெசிபிக் இது வந்து இருக்கும், பட் மெயின்லி ரேங்கிங் அடிப்படையில எடுப்பாங்க. ஓகே, சோ பொதுவா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் இருந்தா தான் வந்து லோ ஃபேக்கல்டி போகலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, லோவும் ஆக கூடின பட்சம் லோவும் ஆக குறைந்த பட்சம் டீச்சிங்கும் மட்டுமில்ல ஆர்ட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி சர்வேயர் ஆவேலும், உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல போவேலும், ஃபைனான்ஸ் மேனேஜர் ஆவேலும். நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதால ஐடி, நெட்வொர்க் ஃபீல்ட், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போகலாம். ஓகே, இப்ப நான் தான் சொன்னேன், நான் எடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐடி, இங்கிலீஷ், பொலிட்டிக்கல். ஓகே, சோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்ததுக்கு நான் கேம்பஸ் என்டர் ஆகின நேரம். ஓகே, இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கேம்பஸ் என்டர் ஆகி எங்களுக்கு ஒரு 1 month கொடுத்தாங்க. அதை இன்னொரு 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்க. ஆல்மோஸ்ட் 2 months கொடுத்தாங்க. எல்லா லெக்சர்ஸுக்கும் இப்போ ஒரு வீக்ல 44 லெக்சரும் நடக்கும். 44 கற்கை நெறிகளுக்கு 40 கற்கை நெறிகளுக்கான லெக்சர்ஸும் நடக்கும். எங்களுக்கு அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம், எல்லா லெக்சர்ஸையும் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். 2 months கடைசியில நாங்க என்ன சப்ஜெக்ட் செய்ய விருப்பம், அதுல எனக்கு எக்கனாமிக்ஸும் எடுத்துக்கலாம். நான் இக்கான் செய்யல, நான் A levelsல இக்கான் செய்யல, பட் நான் இக்கான் லெக்சர்ஸுக்கும் போனேன், சைக்காலஜி லெக்சர்ஸுக்கும் போனேன், எல்லா லெக்சர்ஸுக்கும் போனேன். போய் எனக்கு விருப்பமான 3 சப்ஜெக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். 3 இல்ல, சாரி, ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அப்படி போகும். அதுல முக்கியமான ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நான் நினைக்கிறதுக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் செஞ்சுட்டு போகணும். அது பிறகு அந்த 6 சப்ஜெக்ட்ஸ்ல எக்ஸாம் வச்சு ஃபர்ஸ்ட் இயர் கடைசியில எதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவாங்க, நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க, இவங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் ஸ்பெஷல் செய்யலாம். சோ அப்படித்தான் அது 4 years டிகிரி ஆகுறது. அது அந்த ப்ரொசீஜர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ எனிவே நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் பொதுவா கேம்பஸ்ல போய் உங்களுக்கு வேணுமான ஃபீல்ட்ல போகலாம். சான்சஸ் ஆர் தேர். பட் நீங்க என்ன கேம்பஸ் போறீங்க, அந்த கேம்பஸ்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்றதுலயும் மேட்டர் இருக்கு. ஓகே, பட் பொதுவா நீங்க இப்போ உங்களோட ஈஸிக்கு நீங்க எக்கனாமிக்ஸ் A லெவல்ல செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கானமிக் சப்ஜெக்ட்ஸ்ல தேர் ஆர் சான்சஸ் ஃபார் யூ டு எக்ஸல். நீங்க நல்லா செய்யறதுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் கூட. 2 வருஷம் எக்கான் A லெவல்ஸ்ல செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கான் கொஞ்சம் லேஸா இருக்கும். ஆனா கேம்பஸ்ல இருந்தும் கூட பேசிக்ஸ்ல இருந்து போராட்கள் இருக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் தானே, லெக்சரிங் மெத்தட் அது வந்து டீச்சிங்கை விட ஃபார் மோர் டிஃப்ரெண்ட். ஓகே, சோ நான் கொஞ்சம் டெடிகேட் பண்ணணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகே, ஓகே, சோ நீங்க இப்போ லோ செய்யணும்னா லாஜிக் பொலிட்டிக்கல் மாதிரி சப்ஜெக்ட் செஞ்சிருந்தா இட்ஸ் ஈஸி. ஓகே, சோ இந்த மாதிரியான இப்ப நான் சொன்ன மாதிரி இக்கான் செய்யணும்னா எக்கனாமிக்ஸ் நீங்க செஞ்சிருந்தாலே லெவல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அங்க போய் அது திருப்பி ஒரு போட்டி தான். கேம்பஸ்லயும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு போட்டி, யாரு ஸ்பெஷல் டிகிரி ஹான்ஸ் எடுக்கணும்னா இன்னொரு 4 years இந்த 4 years படிக்கணும். ஓகே, இதுக்கு நீங்க செலக்ட் ஆகலைன்னா 3 years ஜெனரல் டிகிரியோட நீங்க அவுட் ஆகும். ஓகே, அந்த செலெக்ஷனுக்கு நீங்க செலக்ட் ஆகுற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க செலக்ட் ஆகுறது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் அடிப்படையில
ஒரு லிஸ்ட் வந்து போடுவாங்க இவங்க ஸ்பெஷல் டிகிரிக்கு செலக்ட் ஆகிக்கிறாங்க. ஓகே, சோ அதுக்குள்ளுக்கும் கேம்பஸ்ல கூட ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அது ஒரு போட்டி உங்களுக்கு. பொலிட்டிக்கல், ஜியோகிராஃபி, இஸ்லாமிய நாகரிகம் இந்த சப்ஜெக்ட் எடுத்தா நல்லமா? யா குட். ஜியோகிராஃபி ஒரு ரேர் சப்ஜெக்ட். ஐ மீன் ஜியோகிராஃபி எடுத்து சப்ஜெக்ட் வைஸ் போற ஆட்கள் கூட. ஓகே, ஜியோகிராஃபி எடுத்ததுக்காக. ஜியோகிராஃபி எடுக்கிறது பொதுவா ரேட் வந்து கொஞ்சம் குறைவான நம்பர்ஸ் தான் ஜியோகிராஃபி எடுப்பாங்க. சோ அதுல என்டர் ஆகிற வீதம் கொஞ்சம் கூட. ஓகே, சான்சஸ் ஆர் தேர். இஸ்லாமிய நாகரிகம், பொலிட்டிக்கல், குட் சப்ஜெக்ட்ஸ். பொலிட்டிக்கலும் நல்ல சப்ஜெக்ட். ஓகே, நிறைய கற்கை நெறிகளும் இருக்கு. இப்போ உங்களுக்கு சோசியாலஜி செய்யலாம், சோசியல் சயின்சஸ் செய்யலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் செய்யலாம். இப்படி உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் கற்கை நெறிகள் ஈஸியா இருக்கு இந்த சப்ஜெக்ட் செஞ்சா. பட் இதை செஞ்சாதான் உங்களுக்கு கேம்பஸ்ல போய் இந்த பின்ல போயிடும்ன்றது இல்ல. பட் நீங்க உங்களுக்கான ஒரு ஐடியாவை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கடா, உங்களோட பொட்டன்ஷியல் இதுதான், நீங்க இதுதான் ஆக போறீங்கன்னு கிரியேட் பண்ணிட்டீங்கடா, உங்களோட பாத்த உங்களோட வேய நீங்க ஈஸியா கொண்டு போறதுக்கு தான் நான் இது எக்ஸ்பிளைன் பண்றது. பட் கேம்பஸ்லயும் போய் அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நான் சொல்றேன் அந்த சான்ஸ் எடுக்க வேணாம், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்பவே யூ கேன் ஸ்டார்ட் பை சப்ஜெக்ட் செலெக்ஷன். ஓகே, ஏண்டா அங்க போய் அப்புறம் உங்களோட போட்டி வந்து கஷ்டமா போகுது. ஓகே, சோ அடுத்த கற்கை நெறி முகாமைத்துவம், தகவல் தொழில்நுட்பம், தொழில் முயற்சியும் முகாமைத்துவமும், கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம். அதுக்கு ஒரு 600 பேர். எந்த சப்ஜெக்ட் ஹை ஜெட் ஸ்கோர் எங்களுக்கு ஒரு டேர்ம்ல சொல்லலாம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் எடுத்தா உங்களுக்கு நல்லா ஜெட் ஸ்கோர் எடுக்கும்ன்றத வரும்ன்றது எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஜெட் ஸ்கோர் டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை பேர் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க என்றதுல தான் அது இட் டிபெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இதுல தான் கூட ஜெட் ஸ்கோர் எங்களுக்கு ஒரு டேர்ம் வச்சு சொல்லலாம். ஓகே, பட் நான் அந்த சப்ஜெக்ட் கம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத வந்து கொஞ்சம் நான் கடைசியில எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கம்பினேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் கேம்பஸ் என்ட்ரன்ஸுக்கு வழிவகுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே, இப்ப நாங்க இந்த கற்கை நெறிகளை இன்னும் முடிக்கல. தேராமோ கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம், அடுத்தது ஒரு விருந்தோம்பல், சுற்றுலா மற்றும் நிகழ்ச்சிகள் முகாமைத்துவம். விருந்தோம்பல் உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், இவெண்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு ஒரு 65 பேர் கிட்டத்தட்ட எடுப்பாங்க, கூட்டி இருக்கலாம். இப்ப உடற்தொழில் கல்வி, அடுத்தது விளையாட்டு விஞ்ஞானமும் முகாமைத்துவமும். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் எடுப்பாங்க. பேச்சும் செவிமெடுத்தல் விஞ்ஞானமும், அதுக்கு ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட. தகவல் தொழில்நுட்பமும் முகாமைத்துவமும் 100 கிட்டத்தட்ட 100 பேர். வடிவமைப்பு, டிசைன் 60, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வடிவமைப்பு டிசைன்ன்றதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் எடுப்பாங்க. பட் இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஓகே கொஞ்சம் விடுங்க, உங்களோட அந்த கேள்விகளை நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் இதை முடிச்சிடுறேன். டிசைன் என்ற சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல ஒரு சியும் மேத்ஸ்ல ஒரு சிஓ எஸ்ஓ வேணும். ஓகே, சோ சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் இப்படி ஒரு டிமார்கேஷன் இருக்கு ஓ லெவல் சப்ஜெக்ட்ஸை வச்சு. ஓகே, பட்டினமும் நாடும் திட்டமிடல், அடுத்து அதுக்கு ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட. கட்டடக்கலை, அதுக்கு ஒரு 60. நிதி பொருளியல், ஃபைனான்ஸ். காமர்ஸ்ல இருக்கிற 3 செக்ஷனுமே வந்துட்டு அது ஒரு சப்ஜெக்டா உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஓகே, நாகரிக கிட்டத்தட்ட 50 பேர் என்றாலும். நாகரிக வடிவமைப்பும் உற்பத்தி அபிவிருத்தியும், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். சுற்றுலாவும் விருந்தோம்பல் முகாமைத்துவமும், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120. தகவல் முறைமைகள் கிட்டத்தட்ட 100 பேர் என்றாலும். மொழிபெயர்ப்பு கற்கை நெறிகள், டிரான்ஸ்லேஷன், அதுக்கு ஒரு
கிட்டத்தட்ட 75 பேர். திரைப்படம், தொழிற்காட்சி கற்கைகள் கிட்டத்தட்ட 50 பேர். ஸோ டிரான்ஸ்லேஷன் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் கற்கை நெருக்கி இப்ப நீங்க தேசிய மொழிகள் எடுத்திருந்தா உங்களுக்கு Z ஸ்கோர் இல்லாட்டியும் மொழிகள் அடிப்படையில உங்களைய அந்த கற்கை நெருக்கி நீங்க போற சான்ஸ் கூட. மேபி நீங்க இங்கிலீஷ் தமிழ் எடுத்துட்டீங்க என்றால் போகலாம். இல்லாட்டி உங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் என்று அவங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்க வேறொரு தேசிய மொழி ஏதாவது இங்கிலீஷோ சிங்களோ எடுத்திருந்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் சப்ஜெக்ட் ஒன்றுக்கு உங்களுக்கு அந்த அடிப்படையில சப்ஜெக்ட் அடிப்படையில எடுக்கிற நேரம் உங்களுக்கு என்ட்ராகலாம். அடுத்தது செயற்திட்ட முகாமைத்துவம், லைன் மேனேஜ்மெண்ட், ஆல்மோஸ்ட் 50. தகவலும் தொடர்பாடல் தொழில்நுட்பமும், மீடியா, இதுக்கு ஒரு 150 பேர் எடுப்பாங்க. ஐடி ஒரு 50 பேர். மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிட்டத்தட்ட 65 பேர். புவியியல் தகவல் விஞ்ஞானம், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் என்டர் ஆகலாம் இதுக்கு. ஓகே, சோ as I said, Z ஸ்கோர்ன்றது வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட எவ்வளவு பேர் எடுக்கிறாங்கன்றத அடிப்படையில வச்சு போடுற ஒரு கணக்கீடு. ஓகே, நான் சொல்றேன் ஆர்ட்ஸ்ல இப்ப உங்களுக்கு நீங்க போட்டி கூட தான். இப்ப தேசிய ரீதியிலான போட்டி வந்து உங்களுக்கு கூட பேஸ்ட் ஆன் சம் ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ். அதாவது அதிகமா எடுக்கிறது என்னது? தமிழ். எங்கட பிள்ளைகள் அதிகமா எடுக்கிறது வந்து இஸ்லாம் எடுப்பாங்க. இஸ்லாமிய நாகரிகம், தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், வரலாறு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வரலாறு, பொலிட்டிக்கல் இதுக்கு கொஞ்சம் ஒரு டிமாண்ட் இருக்கு. ஓகே, வரலாறு என்ற சப்ஜெக்ட், இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. வரலாறு, பட் இதுதான் டிமார்கேஷன் சொல்ல இயலாது, இதுதான் பவுண்டரி என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஓகே, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஓகே, இப்ப இங்கிலீஷ்ல உங்களுக்கு போற ரேட்டிங் நிறைய பேர் குறைவா எடுக்கிற ஒரு பாடம். ஓகே, அரபு இங்கிலீஷ். சோ இதுல கேம்பஸ் என்ட்ரன்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸும் அமையலாம், சப்ஜெக்ட் வைஸ் அமையலாம். ஓகே, சோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, இஸ்லாமிக் சிவிலைசேஷன், இதெல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்ட் வைஸ் நீங்க போகலாம், அட்லீஸ்ட் என்டர் ஆகலாம் என்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ். பட் தேர் ஆர் லாட். மத்த சொல்ல போனா இப்ப எக்கனாமிக்ஸ், ஐடி இந்த சப்ஜெக்ட்ஸும் செலக்ட் பண்ணலாம். இப்ப வளமையா வந்து இப்ப உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்தவரை அதுல இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கான கற்கை நெறிகள் தான் சோசியல் சயின்ஸுக்கான சயின்ஸு கீழே வர சப்ஜெக்டுக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிக கற்கைகள்லையும் இல்ல அழகியல மொழி இல்ல. ஓகே, அரபு, இங்கிலீஷ் அண்ட் மற்ற சம் ஃபாரின் பிரெஞ்சு, ஹிந்தி குறவு, பிரெஞ்சு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்தது நான் சொல்லணும் ஒரு 2-3 எக்ஸெப்ஷனல் திங்ஸ். பொதுவா நீங்க O லெவல்ல இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்ப ஆர்கிடெக்சர்ல நான் சொன்னேன் மேத்ஸ், சயின்ஸ், சாரி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல ஒரு சியும் மேத்ஸ்ல ஒரு சிஓஎஸ்ஓ இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நீங்க லோ ஃபேக்கல்டி போகணும் என்றால் அதுக்கும் இங்கிலீஷ் மேத்ஸ் பாக்குறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு சி இருக்கணும், ரெண்டுலயும் கூடினது ஏ இருக்கலாம். சோ உங்களோட O லெவல் ரிசல்ட்ஸ்ல இங்கிலீஷ் மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு சிஓபி எடுத்திருந்தால் வேற பிரச்சனைகள் வராது. கருத்து. ஓகே, சோ நான் சொன்ன லோ ஃபேக்கல்டி நீங்க 3A எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாலும் கூட இங்கிலீஷ்ல சி இல்லாட்டி உங்களுக்கு என்டர் ஆகுறது
கஷ்டம். அடுத்தது இங்கிலீஷை பத்தி இன்னொரு இது சொல்லணும். நான் கேம்பஸ் என்டர் ஆவினத்தோட இப்ப நீங்க கேம்பஸ் போறீங்கள் என்றால் நான் சொல்றேன், பொதுவான கருத்து வந்து ஆரம்பத்துல என்டர் ஆவின உடனே இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னைய தெரிஞ்ச சரௌண்டிங்ல சொன்னது வந்து ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் கேம்பஸ்ல நீங்க பண்ணுவீங்க சில சப்ஜெக்ட் விருப்பமான சப்ஜெக்ட்ஸ் ஒரு 6 சப்ஜெக்ட் செலக்ட் பண்றதோட இன்னொரு 3 சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியா நீங்க செய்யணும். அதுல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இங்கிலீஷும் நினைக்கிறதுக்கு இங்கிலீஷும் ஐடியும் வரும். செகண்ட் இயர்ல இங்கிலீஷ் ஐடியோட தமிழ் இல்லாட்டி சிங்கள ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். லாங்குவேஜஸ் வரும். இந்த கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க எடுத்து கொடுக்காட்டி இப்ப தமிழ் ஆட்களுக்கு வந்து எங்களுக்கு தமிழ் வெரி ஈஸியா தான் இருக்க போகுது. ஏன்னா எங்களுக்கு தமிழ் ஈஸி. பட் நாங்க சிங்களம் செய்யற நேரம் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அதே நேரம் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷுக்கு தான் ஒரு ஃபுல் 4 செமஸ்டர் செய்யணும். ஓகே, 2 வருஷம். இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் இல்லாட்டி நீங்க இந்த கம்பல்சரி கேம்பஸ் என்டர் ஆவினத்தோட அந்த கம்பல்சரி இங்கிலீஷ் அந்த கம்பல்சரி பாடங்கள்ல மற்றது எப்படியோ தட்டு மாதிரி எடுத்துடலாம். இங்கிலீஷ்ல ஒரு சிம்பிள் ரிசல்ட்ஸ் கூட இல்லாட்டி உங்களுக்கு டிகிரி கிடைக்காது. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க என்னோட. ஓகே, என் டிபார்ட்மெண்ட் இல்ல, வேற அவுட் ஆஃப் மை டிபார்ட்மெண்ட் சைக்காலஜி செய்யறாங்க. இங்கிலீஷ் செஞ்சு இங்கிலீஷ் எடுத்து கொடுக்காம இங்கிலீஷ் பாடம் ஃபெயில்ன்றதால ஃபுட் சிட்டில கீல்ஸ்ல கஷியர்ல அப்படி வேலை பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் ரிப்பீட் இங்கிலீஷ திருப்பி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டாங்க ஸ்பெஷல். பட் டிகிரி கையில கிடைக்காது. டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாங்க இங்கிலீஷ் ரிசல்ட் இல்லாம. ஸ்டார்டிங் கேம்பஸ் என்டர் ஆனதோட சொல்லுவாங்க இங்கிலீஷ் தேவையில்ல, இங்கிலீஷ் எல்லாம் தேவையில்ல, சப்ஜெக்ட் எடுத்தா ஐடியா வர சான்சஸ் இருக்கு, பட் இங்கிலீஷ் எடுத்து கொடுக்கணும் கரெக்டா. ஓகே, சோ இந்த மாதிரி கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சோ ஆஃப்கோர்ஸ் கேம்பஸ் என்டர் அதோட எஸ்பிஏ கூட பார்ப்பாங்க. ஓகே, அது கட்டாயம். ஜிகே எஸ்பிஏன்றது வந்து உங்களுக்கு தெரியும் 6 டேர்ம் செய்வீங்க ஸ்கூல்ல. 6 டேர்முக்கும் ஒவ்வொரு பேப்பர் செஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. மேபி நீங்க ப்ராக்டிகல்ஸ் இருந்தா ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிருக்கணும். அடுத்தது நீங்க ஜிகேல ஜெனரல் நாலேஜ்ல இஃப் யூ ஸ்கோர் பிலோ 30க்கு குறைய மார்க் இருக்குமா உங்களுக்கு ஜிகேல கேம்பஸ் என்டர் ஆக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3S வேணும் 3 பாடத்திலையும். அதோட ஜிகேல உங்களுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கணும் above 30. சோ இது இல்லாட்டியும் கேம்பஸ் என்ட்ரன்ஸ் முடியாது. ஓகே, அடுத்தது நான் சொன்ன மாதிரி அடிஷனல் ஸ்பெஷல் இன்டேக் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. சோ இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் சோசியாலஜில இருக்கு அப்படின்னா இப்ப தேசிய ரீதியில போட்டி செஞ்சு நீங்க என்டர் ஆவிடுவீங்க கேம்பஸ். மற்றவங்களுக்கு மேபி உங்களுக்கு குறைய செட் ஸ்கோர் இருந்தாலும் சப்ஜெக்ட் அடிப்படையில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாஜிக் செஞ்சிருந்தீங்க என்றால் பிலோசபிக்கு இன்னும் இடம் இருக்கு, இன்னும் ஆட்கள் எங்களுக்கு எடுக்கலும் என்று நினைச்சீங்க என்றால் இப்ப பிலோசபி சப்ஜெக்டுக்கு வந்து உங்களைய தெரிவு செய்வாங்க. அந்த நேரம் உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், நீங்க பிலோசபி சப்ஜெக்டுக்கு நீங்க தெரிவாயிருக்கிறீங்கன்னு வரும். ஓகே, அப்படி வந்தால் நீங்க அப்படி கேம்பஸ் என்டர் ஆகினா நீங்க கட்டாயம் பிலோசபி தான் செய்யணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. பட் பிலோசபியோட உங்களுக்கு வேற மற்ற சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து செய்யலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு கேம்பஸ் என்டர் ஆகிறதுக்கான ஒரு வழி. எந்த யூனிவர்சிட்டி நல்ல வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டியும் நல்ல. ஓகே, எந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கான சப்ஜெக்ட் இருக்குன்றதுதான் விஷயம். ஓகே, அண்ட் இப்ப சொல்லுவோமே இப்ப இங்கிலீஷ் இருக்கிறது வந்து பேராதனி இருக்கு, கலனி, ஜெயவர்தனபுர அப்படி 2-3 யூனிவர்சிட்டிஸ்ல இருக்குது. ஓகே, ருஹுனு. அப்ப இப்ப அரபிக் வந்து யூஎஸ்எல் இருக்குது, ஒலிவில் இருக்குது. ஓகே, சோ நீங்க வந்து எந்த யூனிவர்சிட்டியில எந்த சப்ஜெக்ட் இருக்குன்றத பொறுத்து தான் எந்த யூனிவர்சிட்டி நல்லம்னு சொல்லலாம். பொதுவான ரேங்கிங்ல யூனிவர்சிட்டிஸ் ரேங்க் பண்ணுவாங்க. ஓகே, பட் உங்களோட சப்ஜெக்டுக்கு பொருத்தமான யூனிவர்சிட்டி என்று வார நேரம் இட் கேன் டிஃபர், அது வித்தியாசப்படும். ஓகே, அந்த நேரம் உங்களுக்கு ரிசர்ச் வந்து போடலாம்.
இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் ரிசர்ச் என்னவா இருக்கணும்டா நான் சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் செலெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை எடுத்தா எனக்கு இன்னவா இதுதான் என்ற முடிவோட போங்க. நான் சொல்றேன் லோ டீச்சிங் மட்டும் இல்ல ஆர்ட்ஸ்ல இருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு ஆர்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள் பிஎஸ்சியா கூட டைட்டில் மாற்றிக்கொள்ளும் based on the subject selection. Okay, so additional intake and additional intake. Okay, logic subject அடிப்படையில இவரை philosophy-க்கு தெரிவு செய்யலாம் என்றால் உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். ஓகே, நீங்க selected for philosophy. ஓகே, சோ அந்த இடத்துல நீங்க வந்து philosophy-க்கு தான் நீங்க கேம்பஸ் போறீங்க. philosophy உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு கேம்பஸ் போக இயலாது, தேவையில்ல. பட் அதுதான் ஒரு ஆப்ஷன், அது அடிஷனல் இன்டேக். ஓகே, மத்தபடி எந்த சப்ஜெக்டும் செலக்ட் பண்ணலாம். நீங்க யூ ஆர் செலக்டட் ஃபார் யுனிவர்சிட்டி என்று லெட்டர் வந்தால் உங்களுக்கு போய் எதையும் செலக்ட் பண்ணி செய்யலாம். ஓகே, அது இல்லாம ஸ்பெஷல் அடிஷனல் இன்டேக்ல நீங்க போனீங்க என்றால் உங்களுக்கு வார சப்ஜெக்ட நீங்க செய்யறதோட மத்ததெல்லாம் ஒரு கோ சப்ஜெக்டா தான் செய்யலாம். ஓகே, நல்ல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சைக்காலஜி கேம்பஸ் உள்ளுக்கு போன போறோம் நான் சொல்றேன். ஓகே, சோ லாஜிக் நீங்க ஒரு 0.7 0.8 எடுத்த ஒரு ஆள் கூட சம்டைம்ஸ் கேம்பஸ் என்டர் ஆகலாம். நீங்க Z ஸ்கோர் 1.4 தான் எடுக்கணும், 5 தான் எடுக்கணும், இல்லாட்டி ஆர்ட்ஸ்ல கேம்பஸ் இல்லன்னு உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே, வார உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் செலெக்ஷன் தான், தட் இஸ் த வெரி பேசிக், அதுதான் பேசிக். ஓகே, அதே நேரம் இந்த சப்ஜெக்ட் எடுத்தா நான் போகலாம் என்று நினைக்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட் எனக்கு பொருத்தமான சப்ஜெக்டாகவும் இருக்கணும். அப்பதான் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவீங்க. உங்களுக்கான ஆசை இருந்தா தான் நீங்க அந்த சப்ஜெக்டை செய்யலாம். அதுல யூ கேன் கோ ஃபர்தர். ஏன்னா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும், நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும், நீங்க என்ன முன்னுக்கு என்ன உங்களோட ஸ்டெப் எதுவாக இருந்தாலும் அதுல கட்டாயம் கஷ்டம் இருக்கத்தான் போகுது. ஓகே, நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல. லைஃப் இஸ் நாட் a bed of roses, அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கஷ்டம் இருக்கத்தான் போகுது. ஓகே, அந்த கஷ்டத்தை சந்தோஷமா நீங்க எதிர்கொள்ளணும்டா வந்து உங்களுக்கு அத நீங்க செய்யறது அந்த தொழில்ல அந்த ஜாப்ல உங்களுக்கு ஆசை இருக்கணும். நீங்க படிக்கிறதா அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஓகே, இது இல்லாட்டி ஒன்றுமே இல்லை.